அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் நம்ம சேனலோட நோக்கம். அது உங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு நம்பகத்தன்மையான செய்திகள குடுக்கணும். அவநம்பிக்கைகள உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் செய்திகள்லாம் குடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாடு முழுக்க டிஇடி எக்ஸாம் எதிர்த்து ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போராட்டம் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால பார்த்தோம், குஜராத்ல பார்த்தோம், உத்தரப்பிரதேஷ்ல பார்த்தோம், காஷ்மீர்ல பார்த்தோம், உத்தரகாண்ட்ல பார்த்தோம், கேரளால பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து டிஇடி எக்ஸாம்க்கு எதிரா வந்து போராட்டங்கள் தீவிரமடைஞ்சுட்டு தான் இருக்குதுங்க. 2009க்கு முன்னாடி ஆர்டி 2009க்கு முன்னாடி அதாவது கல்வி உரிமை சட்டம் 2009க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன ஒவ்வொரு ஆசிரியரையும் இந்த கல்வி உரிமை சட்டம் பாதிக்கக்கூடாது. ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, அது வந்து முன்னோக்கி தான் செயல்படணுமே தவிர, பின்னோக்கி செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயங்கள வச்சு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போராடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மும்பைல பாருங்க. thousands of thousands of teachers protest at Mumbai's Azad Maidan over election duties and debt delay. அதாவது வந்து ஆசாத் மைதான் அப்படின்ற இடத்துல மும்பையில பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெரிய டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டியூட்டிஸ் எதிர்த்தும், டெட் சம்மந்தமான விஷயங்களுக்காகவும் வந்து அவங்க போராடியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா குஜராத்ல வந்து சத்தியாகிரக மைதானத்துல நடந்தது இல்லையா? அதே மாரி மும்பைல ஆசாத் மைதான் அப்படின்ற இடத்துல வந்து இந்த போராட்டம் வந்து நடந்திருக்குங்க. அதுல பாருங்க, thousands of teachers ஃப்ரம் அக்ராஸ் மும்பை கேதர்ட் ஆசாத் மைதான். ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து கலந்துட்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் டியூட்டி சம்மந்தமாகவும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்மந்தமாகவும் அண்ட் பூத் லெவல் பிஎல்ஓ ஆஃபீஸ்லாம் போடுறாங்க இல்லையா? அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில, பாண்டிச்சேரிலாம் கூட பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டு டீச்சர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிலே டெட் எக்ஸாம் வந்து டிலே ஆகுறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாருங்க, இந்த இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆயிரக்கணக்கான ஆசிரியர் வந்து கலந்துருந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அது. அடுத்து பாருங்க, அதாவது வந்து இந்த அடிஷ்னல் டியூட்டிஸு அண்ட் பிஎல்ஓ ஆஃபீஸர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு பேஜ் இருந்தது, அது கட் ஆயிருக்கு. அந்த டிஇடி எக்ஸாம்லேருந்து எக்ஸம்ஷன் வேணும். 2009க்கு பிறகு வந்து ஆசிரியர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெட் எக்ஸாம் முடிச்சு தான் வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஆசிரியர்கள் வந்து அப்போ உள்ள அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை ஃபுல் பண்ணி அதுக்கோட எலிஜிபிலிட்டியில் தான் வந்தாங்க. ஸோ மெரிட்டில் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ யாரும் சும்மா வரல அப்படிங்கிறது நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து போன வாரம் வெஸ்ட் பெங்காலில் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஆசிரியர்கள் இந்த நின்னது பார்க்கும்போது, மழையில் நின்னது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்தது? வயித்தெரிச்சலாக இருந்தது. நமக்கு தெரியும் அது. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பெரிய பெரிய ஸ்டேட்லேயுமே வந்து அந்த எதிர்ப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு, வேண்டுதல், ப்ரேயர் எல்லாமே பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான். 2009 கல்வி உரிமை சட்டத்தில் அந்த 21(a) வந்து ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான். இந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னா, ஒரே அமெண்ட்மெண்ட்டில் ஒட்டுமொத்த இந்திய ஆசிரியர்களும் சேஃப்டி ஆகிடுவாங்க. ஸோ பார்ப்போம், எல்லாரும் கேட்குறாங்க. இதில் ஏதாவது ஒன்று நடக்கும். நடக்காமல் யாரும் இருக்க முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக செய்வாங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.